இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சிந்து பைரவி சீரியலோட ஏப்ரல் 22 இன்னைக்கு எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். எபிசோட் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன டாக்டர் போ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சிந்து டவல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறா டாக்டருக்கு அப்படின்ற அவன் கடுப்புல இருக்கான். அந்த இடத்துல அவங்க அம்மா அவங்க மாமா அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்கள யாருமே கண்டுக்காம இந்தா போ கிளம்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விட்றா அப்படின்ற அவளும் வெளியே போயிடுறா. கொடுத்துட்டு வெளியே போயிடுறா. அவங்க அம்மா எவ்வளவோ பிரெயின் வாஷ் பண்ண பாக்குறாங்க. இப்படி உன்னை டார்ச்சர் பண்றாளேப்பா, பிடிக்கலன்னு சொல்லிடுறேன், உங்க அன்னபூர்ணி பெரியமாட்ட போய் சொல்லிடுறேன், அவங்க உன் அம்மாவே கிடையாதுப்பா, நான் தான் அம்மா, நான் சொல்றேன், என் பேச்சு கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன், யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதுக்கெல்லாம் சரியா இருக்காது. அவ அடி உத குத்து அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. டே இதெல்லாம் வைலன்ஸ் எல்லாம் சொல்லி தந்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அடிச்சாதான் ஒரு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அடி அவளை டார்ச்சர் பண்ணு, உன்னை டார்ச்சர் பண்றாள், நீ அவளை டார்ச்சர் பண்ணு, அப்பதான் அவ அடங்குவா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படின்ட்டு இருக்க அதுக்கெல்லாம் அடங்குற ஆளாவ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அவ சாப்பாடா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காப்பா. நிறைய பிடிச்சதெல்லாம் அவனுக்கு பிடிச்ச வெள்ளாட்டு கறி, இறாலு அப்படிங்கிற மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கா. சாப்பாடை கூட்டுவாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அன்னபூர்ணி சொல்ல அவளும் போய் கூட்டு வரலான்னு போக, ஆனா அவன் வரமாட்டேன்னு சொல்றான். ஏண்டி என்ன இப்படி டார்ச்சர் பண்ற, இங்க இருக்க முடியலன்னு தான் நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், அங்கேயும் பிரச்சனை பண்றிய அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விடுறான். அவ போயிட்டு அன்னபூர்ணிட்ட சொல்லிட்டு அன்னபூர்ணியே கூட்டிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு இருக்க வேற வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கு முன்னாடியே இவன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விடுறான்ல, அப்பயே அவங்க அம்மா பேசுவாங்க, நீ போய் பிடிக்கல இந்த மாதிரி சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அன்னபூர்ணி உனக்கு நல்ல விஷயமே நினைக்க மாட்டேங்கிறாப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அன்னபூர்ணி அத்தையை பத்தி பெரியமாவை பத்தி அப்படி பேசாதீங்க, அவங்க அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல தான் அந்த முடிவெடுத்தாங்க. இந்த கல்யாணத்தை ஃபேக்கா அவ பண்ணா அப்படிங்கறது நமக்கு எவிடன்ஸ் இருக்கா, அதை கரெக்ட் பண்ணுங்க, அப்படி நிரூபிங்க. அன்னபூர்ணி பெரியமாவை பத்தி தப்பா நினைக்காதீங்க, உங்களை விட அவங்க நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான்னு இப்படி பேசுறானே அப்படின்ட்டு அவங்க அம்மா எந்திரிச்சு போயிடுறாங்க. ஸோ இதுக்கடுத்துதான் சாப்பிட போறான். சாப்பிட்டுட்டு அவன் பரிமாறிட்டு இருக்கிறா அப்படின்னு இருக்க, சாப்பிட்டு முடிச்ச உடனே அவ எந்திரிச்சு போயிடுறான்ல. அவன் சிவா எந்திரிச்சு போனதுக்கு அப்புறம் அதே இடையில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறா. அதை பார்த்துட்டு இருக்கிறான் அவரான் அப்படின்னு இருக்க அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிக்கிறாங்க. அப்படித்தான் இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது. ஸோ இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.